தமிழ்நாட்டில் இன்று 3 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்குவதற்கு நமது செய்தியாளர் ரேவதி இணைப்பில் உள்ளார். ரேவதி, முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம் கிருஷ்ணவேணி. தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை பல்வேறு பகுதிகளில் மழை பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த சில நாட்களாக சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் வெயில் கடுமையான அளவு இருந்து வந்தது. தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் தரப்பில் கூட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வழக்கமான அளவில் இருந்து கூடுதலாக வெயிலின் தாக்கம் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் மாலைக்கு மேலாகவே குளிர்ந்த சூழல் நிலவி வந்தது. அது மட்டுமின்றி தொடர்ந்து மிதமான மழை சென்னை புறநகர் பகுதிகள் மட்டுமின்றி சுற்றுவட்டார மாவட்டங்களாக இருக்கக்கூடிய காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மழை பதிவாகி இருக்கிறது. இந்த நிலையில் வரக்கூடிய 3 மணி நேரத்தில் கூட காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் எல்லாம் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் நிலவி வருகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை, காரைக்கால் பகுதிகளிலும் கூட இடி மின்னுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட இந்த 3 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமின்றி தமிழகம், புதுவை, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளிலும் அது மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளிலும் கூட லேசானது முதல் மிதமான மழை வரும் 27ஆம் தேதி வரை பதிவாக வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்றும், அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் பொழுது ஓரிரு இடங்களில் அசௌகரியம் கூட ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தரப்பில் ஒரு அறிவுறுத்தலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் 33 முதல் 34 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தபட்ச வெப்பநிலை இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையும் குறிப்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மன்னார் வளைகுடா, தமிழக கடலோர பகுதிகள், குமரி கடல் பகுதிகள், அது மட்டுமின்றி தென் தமிழக கடலோர பகுதிகள், தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகள், தெற்கு வங்கக்கடல், மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் எல்லாம் சூறாவளி காற்று வீச இருப்பதால் அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்ற அறிவுறுத்தலும் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் வரக்கூடிய 3 மணி நேரத்திற்கான அறிவிப்பையும் ஏற்கனவே தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் தரப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக லேசான மழை திருவள்ளூர், சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் தரப்பில் அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி குறிப்பாக இன்றைய தினம் திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பும் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் 3 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது குறித்த விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரேவதி.